வணக்கம். நான் ஈலர் விஜயானந்த், பிரியா விஜய் அக்கு சென்டர்லேருந்து. ஸோ இந்த வீடியோ நம்ம எதுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கெண்டைக்கால் சதை பிடிப்பு, அதுக்கப்புறம் வந்து பேக் பெயின் சொல்லக்கூடிய கால் வந்து அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு பேக் பெயின் உண்டாகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மூட்டு வலி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக நிறைய பேருக்கு இருக்கும். இதோட முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி தான். ஸோ உடம்புல நம்ம வெயிட் எவ்வளோ ஏறுதோ அவ்வளோ வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு தான் அது வந்து போகும். ஸோ இது வந்து முக்கிய காரணம் ஒபிசிட்டி. இரண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ரீத்திங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதாவது மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் அது வந்து போகும். ஸோ இது வந்து முக்கிய காரணம் ஒபிசிட்டி. இரண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ரீத்திங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதாவது மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கெண்டைக்கால் பார்த்தீங்கன்னா இந்த கெண்டைக்கால் சதை பிடிப்புன்றது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால வந்து இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் நம்மளோட இரண்டாவது இதயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கெண்டைக்கால் தான். ஸோ ரத்தம் வந்து பாதங்கள்லேருந்து மேல் நோக்கி வரணும். அது வராமல் தேக்கம் அடையிறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டாகுது. அதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல ட்ரைனஸ் அதிகமாக, அதாவது நம்ம நீர் சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து உண்டாகும். ஸோ இந்த செஷனில், அதாவது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிம்பிளாக வந்து வர்ம புள்ளிகள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வர்ம புள்ளிகளை வந்து நீங்கள் செய்யும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சதை பிடிப்பு எல்லாமே வந்து கம்மியாகி அந்த வலி வந்து நல்லா வந்து கம்மியாகிடும். ஸோ இதை யாரெல்லாம் செய்யணும்னா எல்லாருமே செஞ்சுக்கலாம். இதை மெயினாக வந்து சாப்பிட்ட பிறகு மட்டும்தான் செய்யக்கூடாது, மற்ற நேரம் எப்போ வேணாலும் இது செய்யலாம். இப்போ அது வர்ம புள்ளிகள் எங்கெங்கே இருக்குது, அதை எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். ஸோ இப்போ இந்த புள்ளிகள் எப்படி வந்து நம்ம இயக்கணும், வர்ம புள்ளி எப்படி இயக்கணுன்றதை பார்ப்போம். இப்போ யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்க வந்து குப்புற படுத்துக்கணும். படுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை வந்து இப்படி வைக்கும்போது இங்கே வந்து ஒரு டெண்டான் உங்களுக்கு நல்லாவே பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ இதை வந்து நல்லா இப்படி நண்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு உங்களோட ஒரு விரலை இது வெளில விட்டு லைட்டாக பின்னோக்கி இழுங்க. நல்லா பின்னோக்கி இழுத்து ஒரு 5 செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணுங்கள். இது இழுக்கிறது வந்து அவங்க எந்த அளவுக்கு அவங்களால வந்து வலி தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்தா போதும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 7 விரல், ஸோ நம்மளோட பாதமும் இதுவும் சேர்கிற கலர் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அவங்களோட 7 விரல் கேப்பில் வச்சு இங்கே வந்துடும் அந்த புள்ளி. இதை வந்து நான் விரலை பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன், இப்படி வைக்கல, இப்படி வச்சுருக்கேன். வச்சுட்டு இன்னொரு விரலை வச்சு அழுத்தணும். இந்த அழுத்தம் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து கெண்டைக்கால் சதை பிடிப்பு இருக்கவங்களுக்கு வலி எடுக்கும், பேக் பெயின் இருக்கவங்களுக்கு வலி எடுக்கும். ஸோ அழுத்தம் வந்து அவங்க எவ்வளோ தாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அழுத்தம் வந்து கொடுத்துருங்க. அடுத்த புள்ளி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கெண்டைக்கால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது பாருங்கள், மேடு மாதிரி ஏறி அப்படி கீழே இறங்குதில்ல, இந்த மேட்டுலேருந்து ஒரு விரல் கீழே இந்த இடத்துல அதே மாதிரி வச்சு அழுத்தம், எவ்வளோ அழுத்தம் வந்து அவங்க தாங்குறாங்களோ அந்த அழுத்தம் கொடுத்துடணும். அடுத்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டோட பேக் சந்திப்பு இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு விரல் கீழே இங்கே இருக்கும், இங்கேயும் அழுத்தம் கொடுக்கணும். அப்புறம் இந்த இடத்துல உங்களோட கட்டை விரலை இப்படி வச்சு அழுத்தம் கொடுக்கணும். ஸோ மொத்தம் வந்து இந்த எல்லா புள்ளியும் நீங்கள் 2 கால்லையும் செய்யணும். செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நல்லாவே வந்து குறையிறதை நீங்கள் பார்க்க முடியும். நன்றி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த வர்மா தெரப்பி, இது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி கிளாஸும் இருக்குது, ஆன்லைன்லேயும் உங்களால் படிக்க முடியும். வர்மத்தில் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட இயக்குதல் முறை தான் ரொம்ப முக்கியம். சில வர்மத்துக்கு பார்த்தீங்கன்னா இணை வர்மமாக சில வர்மம் இயக்கணும், அப்போ தான் அது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் வந்து எல்லா வர்மத்தையும் வந்து நம்ம கரெக்டான இயக்குதல் முறையில் இயக்கும்போது தான் அது வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ அது எல்லாமே வந்து இங்கே கிளியராக வந்து உங்களுக்கு சொல்லியும் கொடுப்போம், ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ விருப்பப்படுறவங்க நீங்கள் சேர்ந்து வர்மம் கூட வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அது வந்து ஆன்லைன்லேயே இருக்குது, ஆஃப்லைனில் இங்கே டைரெக்டாக வந்து உங்களால் வந்து கற்றுக்க முடியும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வீடியோ வந்து எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஆரோக்கியம் மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி.